பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காணிக்கை அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்ம நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். எல்லாத்துக்கும் நம்ம காணிக்கைகள் கொடுப்போம். நம்ம கரோலுக்கு காணிக்க, வருட இறுதி காணிக்கைன்னு சொல்லி நம்ம சர்ச்சுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஊழியங்கள், நிறைய விதமான ஊழியங்களுக்கு நம்ம காணிக்கை கொடுப்போம். இந்த மந்த் வந்துட்டாலே நமக்கு காணிக்கைகள் நம்ம நிறைய கொடுப்போம். முதல்ல இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல காணிக்கைகள் கொடுத்தது யாரு அப்படின்னா, சாஸ்திரிகள் தான் காணிக்கை கொடுத்தாங்க. மத்திய 2வது அதிகாரம் 11வது வசனத்துல அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். முதல்ல காணிக்கைகள் கொடுத்தது இந்த சாஸ்திரிகள் தான். அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம். அந்த காலத்துல எது வேல்யூபிளான ஒரு பொருளா இருந்துச்சோ, எது மதிக்கப்படத்தக்க ஒரு பொருளா இருந்துச்சோ அதை இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையா கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைய பார்க்க வரும்போது அவங்க ஏன் இவ்வளவு பெரிய காணிக்கையை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவ யூதருக்கு ராஜாவா பார்த்தாங்க. அதனால ராஜாக்கு ஏத்த ஒரு பரிசை அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்லயும் சரி, நம்ம சர்ச்சுக்கு போகும்போது நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நார்மலா ஒரு மனிதனையோ இல்லை யாரையோ பார்க்க போறது கிடையாது. நம்ம யாரை பார்க்க போறோம்னா, சர்வலோகத்தையும் படைத்த தேவாதி தேவனை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் காணப்படுகிறதும் காணப்படாததுக்குமான எல்லாம் வல்ல தேவனை நம்ம பார்க்க போறோம். நம்ம காணிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளோட ஐயோ இந்த டிசம்பர் மாசம் வந்துருச்சு, நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நம்ம சங்கடமா பண்ணக்கூடாது. நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிற கட்டாயத்தினால நம்ம கொடுக்க கூடாது. இப்ப நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவோம். இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. இதுவே நம்ம கொஞ்சம் நம்மளோட ஹை பொசிஷன்ல இருக்கவங்கள பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி அதிகமா வாங்கிட்டு போவோம். இன்னும் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கவங்கள பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வேல்யூபிளான ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போவோம். அப்ப நம்ம பார்க்க போறவரு ரொம்ப பெரியவரா இருக்கிறதுனால நம்ம கிஃப்டும் பெருசா இருக்கணும். அப்ப நம்ம கொடுக்கிற காணிக்கைகள் பெருசு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, நம்ம கொடுக்குற அமௌண்ட்லயோ இல்ல நம்ம வாங்கி கொடுக்குற பொருள்களோட தன்மையிலயோ இல்ல, அது எதுல இருக்குன்னா நம்ம எவ்வளவு அன்போட, எவ்வளவு ஒரு பயபக்தியோட கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்ம மனசுலதான் இருக்கு. நம்ம பார்க்க போற கடவுள் அவ்வளவு பெரிய, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற மரியாதையும் அவர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பையும் காட்டுற மாதிரிதான் நம்ம காணிக்கை இருக்கணுமே தவிர, நம்மளுடைய பண பலத்தை காமிக்கிறதாகவோ இல்ல நம்ம ஒரு கடமைக்காக நம்ம கொடுக்கறதாகவும் நம்ம காணிக்க இருக்கக்கூடாது. இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளோட செய்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா அர்த்தமுள்ளதா இருக்கும். கடவுளும் நம்மளை நம்மளோட கொடுக்கிற காணிக்கைகளை வச்சு நம்மளை பார்க்காம நம்மளுடைய மனதை தான் கடவுளும் பார்க்கிறாரு. அதனால உற்சாகமான மனதோட, அன்போட, கடவுள் மேல உள்ள பயத்தோட, பக்தியோட நம்ம காணிக்கை கொடுக்கும் போது அது அர்த்தமுள்ளதா மாறும். தேங்க்யூ.